வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6 1/4% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. 7/5/2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம முதல்ல கணக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்கு. கலப்பு பின்னத்தில் இருந்தா எந்த ஒரு கணக்குமே போட முடியாது. அதனால முதல்ல இதை பின்னமா மாத்திக்கிறேன். அது எப்படி சார் பின்னமா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கீழே இருக்கிற 4 சைட்ல இருக்கிற 6 கூட பெருகணும். 6 24 அப்படின்னு வரும். ஸோ இந்த பெருக்கிய 24 இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணுங்க. அப்ப 24 ஒன்று கூட்டினா 25 வரும். கீழே இருக்கிற 4 அப்படியே இருக்கும். இப்போ நான் என்னவா மாத்திட்டேன்? கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திட்டேன். இப்போ கணக்கு போடலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? சதவீதத்தில் கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சதவீதத்தை நீக்கிட்டு பின்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க சதவீதத்தை நீக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. கீழே 100 பெருகிட்டாவே அது சதவிகிதம் நீங்கிடும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, அடிக்கலாமா? இங்கே எப்படி இருக்குது? 25/4 × 100 இருக்குது. சரியா? கீழே 100 பெருகிட்டீங்கன்னாவே சதவிகிதம் நீங்கிடும். இப்போ சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 10 5 25 1 5 4 20. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. கீழே நன்னாங்கு 16ன்னு வரும். அப்போ 1/16 ஆன்சர் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் சில பர்ஃபெக்டா இருக்குது. இது வந்து டிஎன்பிசியில் 2023 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விதான். இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வந்து குரூப் 4க்கு புது சிலபஸ் பேட்டர்ன் பிரகாரம் 1000 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் 100% ஷார்ட்கட்டில் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதில் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது சதவீதமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கிளாஸ் முடிச்சுட்டு இது 3வது கிளாஸாக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது 129வது கணக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60% பின்வரும் சதவீத பின்னங்களாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் பின்னமாக எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? பின்னன்னா கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். பின்னன்னா மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர், அதை தான் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூட பாருங்க 1/5 3/4 3/5லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பின்னம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. ஒரு சதவீதத்தில் இருக்கிற நம்பர், நான் உங்களுக்கு புரியத்துக்காக எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் சதவீதத்தில் இருக்கு. அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் சதவீத சிம்பிள் போட்டால் அது சதவீதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சதவீதத்தை நான் நீக்கணும். அப்படி நான் நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே நீங்கள் 100 வகுத்துட்டா, கீழே 100 போட்டுட்டா அந்த சதவீதம் நீங்கிடும். புரியுதுங்களா? அப்போ x/100 நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சதவீதம் நீங்கிடுச்சு. ஸோ சதவீதமாக மாற்றணும்னா 100 பெருகணும், சதவீதத்தை நீக்கணும்னா 100 வகுக்கணும். அவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதா? புரியுதுப்பா? அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கேள்வியில் 60% பின்னமாக மாற்றணுமா? அப்போ நான் 60% இந்த சதவீதத்தை நான் நீக்கணும் அப்படின்னா கீழே 100 வகுத்துட்டா போதும். சரிங்களா? இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைன்னா அப்படியே ஆன்சர் அடிக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 6/10 வருமா? இப்போ கீழே வந்து 10 இருக்கு, இன்னமும் சுருகிருக்காங்க. ஓகே, இதில் பாதி 3, இதில் பாதி 5. அப்போ 3/5 பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருகிட வேண்டியது தான். சுருக்க முடியல அதான் ஆன்சராக இருக்கும். தெளிவாக புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சூப்பருங்க. அடுத்த கணக்கு போகலாமா? போயிடுவோம். அடுத்தது 130வது கேள்வி. 2/5% என்பது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. அப்போது 2/5% கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு முறை ஆப்ஷன் இப்படி பார்க்குறேன். ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாமே பின்ன வடிவத்தில் தான் எழுதியிருக்காங்க, எதுவும் வேறு எதுவும் மாற்றலை. அப்போது இந்த சதவீதத்தை நீக்கிட்டா போதும், ஏன்னா எங்கேயுமே சதவீதம் இல்லை பாருங்கள். ஸோ சதவீதத்தை நீக்கிட்டாவே முடிஞ்சிருச்சு. சதவீதம் எப்படி நிற்கிறது? 2/5 இருக்கா? இதுக்கு கீழே 100 போட்டுக்கணும். கீழேன்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருந்து 100 போகணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு எண் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸு கீழே நீங்கள் 100 போட்டால் அது என்னவாயிடும்? சதவிகிதம் நீங்கிடும். இதை நான் எப்படி எழுதலான்னா உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் பாருங்களேன். எக்ஸுன்ற நம்பர் இப்படி இருக்கும்,
இதுக்கு பக்கத்தில் நான் பெருக்கலை போட்டு 1/100ன்னு போடலாம். புரியுதா? ஸோ கீழே 100, பின்னத்தில் 100 போடணும், அவ்வளோதான். தேரி புரிஞ்சுங்க. இப்போ இதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க 2/5 இருக்கா, இதுக்கு கீழே 100 போடணும். அப்போ இப்படி போடுங்க 1/100. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ தான். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன், இந்த பின்னத்துக்கு கீழே போடணுமா 100 அப்படின்னு வரும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 100 தலைகையை போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். தேரி புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? சூப்பருங்க. அப்போது இங்கே என்ன எழுதலாம், 2/500ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, 2/5 × 1/100. மேலே இருக்கிற நம்பரோட பெருங்க, கீழே இருக்கிற நம்பரோட பெருக்குங்க. அப்போ 2/500ன்னு வரும். சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், இல்லைனா ஆன்சரு. இதில் பாதி 1பா, 2ல் பாதி 500ல் பாதி 250, அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 1/250 இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சில பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு தான் தோணும், பட் இதுலேயும் ட்விஸ்ட் வச்சுலாம் கேட்பாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸின்னு நீங்கள் சொன்னதால் உங்களுக்கு ஒரு ஓமார்க் கணக்குங்க. 131வது கொஸ்டின், 3/5% பின்வரும் சதவீதத்தை பின்னமாக எழுதுக அப்படின்னு 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி போடலாம் இல்லையா? போடுங்க. 3/100, 3/250 பி, ஆப்ஷன் சி 1/500, ஆப்ஷன் டி 3/500. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓவராலாக பர்சன்டேஜ் எப்படி நீக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்த கணக்கு இங்கே பாருங்கள், இதான் ட்விஸ்டடான கணக்கு. 0.07% என்பது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 7th நியூ புக்கில் இருக்குது. 1/4/2023 கேட்டிருக்காங்க, 2022 குரூப் 8 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த கணக்கு தப்பு தாங்க பண்ணுவீங்க, ஆனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸும் ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆப்ஷனை எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போது நல்லா கவனிச்சிங்க, தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், 0.07%ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷனில் பர்சன்டேஜை நீக்கியிருக்காங்க. அப்படி நீக்கணும்னா நான் கீழே 100 போட்டுக்கணும், அவ்வளோதான். 100 போட்டிங்கன்னா நீங்கிடும். நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே மேலே 7 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு 0.07ன்னு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல மேலே இருக்குது பார்த்தீங்களா 0.07 முழு எண்ணாக மாற்றிருக்காங்க. அது எப்படி சார் மாற்றுறது? அதுக்கு ஒரு மெத்தேட் இருக்குது. நான் அதை முதல்ல சொல்லிவிட்டு இதுக்கு வரேன். புரியுதா? நான் ஆக்சுவலி வழக்கமாக போனோம்னா 0.07/100ன்னு போட்டு நான் சுருக்குனாவே முடிஞ்சிடுச்சு. இதுதான் ப்ரொசீஜர், கரெக்டு. இப்போ இதை சுருக்குனா ஒரு ஆன்சர் வரும், 0.00ன்னு வரும். கரெக்ட், எல்லாம் கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஆனால் இவங்க ஆப்ஷனை எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும், கரெக்டா? அப்போ நம்ம இப்படியே போட்டோம்னா கண்டிப்பாக 0.00 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படி அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் ஓகே, டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலை மேலே 7 இருக்குது. எப்படி இருக்குன்னா பாருங்களேன், 7/10, 7/100, 7/1000, 7/10,000 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தசம பின்னத்தை பின்னமாக மாற்றிருக்காங்க. அது எப்படி சார் மாற்றுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் 0.07, நான் பர்சன்டேஜ் அப்புறம் போட்டுக்கிறேன். இது புள்ளி வச்சு இருந்தால் அது தசம பின்னம். புள்ளியை நீக்கிட்டு மேலேயும் கீழேயும் நம்பர் கொண்டு வந்துட்டா அது பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை எப்படி நான் பின்னமாக மாற்றுது சார் அப்படின்னு கேட்டால் நல்லா குறிப்பு வச்சுங்க. இதை நான் பின்னமாக மாற்றணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 0ன்னு ஒரு டிஜிட்டு, 7ன்னு ஒரு டிஜிட்டு, 2 டிஜிட் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கீழே ஒரு கோடை போட்டு 2 டிஜிட்னா 2 0 போட்டுங்க, 3 டிஜிட்னா 3 0 போடுங்க, 1 டிஜிட்னா 1 0 போடுங்க. 0க்கு மதிப்பு இல்லாதால 1 போட்டுக்கிறேன், அதாவது கீழே 100 போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இந்த 0லாம் நீக்கிட்டு 7 போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. புரியுதா? 0.07 தசம பின்னத்தில் இருக்குது. இதை நான் பின்னமாக மாற்றணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0வை கீழே போடணும். அப்போ 2 டிஜிட் இருக்குது, 2 0 போட்டுட்டேன். 0க்கு மதிப்பு இல்லாதால அந்த 1ன்னு வச்சுக்கிட்டேன், அதாவது 100ன்னு கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ 100ன்னு நான் கீழே போட்டு அந்த முழு நம்பர் 7 எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க 0.010 அப்படி இருக்குது. இதை நான் பின்னமாக மாற்றணும். இது தசம பின்னத்தில் இருக்குது. 0.0
1 0ன்னு இருக்குது. இதை நான் வந்து பின்னமாக மாற்றணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 1 2 3 டிஜிட் இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே 3 0 போட்டுக்கணும், அதாவது 1000. இது வரைக்கும் புரியுதா? அதுக்கப்புறம் முழு நம்பரை எழுதிக்கணும், 10ன்றதை எழுதிக்கணும், அவ்வளோதாங்க. புரியுதா? இதான் மேட்டர். தெளிவாயிடுச்சுங்களா? ஸோ இதுதான் நான் வந்து தசம பின்னத்தை பின்னமாக மாற்றுறது. ஓகேவா? இப்போ நான் தசம பின்னத்தை பின்னமாக தான் மாற்றிருக்கேன். அதாவது 0.07 அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், 7/100ன்னு எழுதலாம். ஓகேவா? இதைத்தான் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா? ஏன்னா இந்த ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்ததாக இது ஓகே, 7/100ன்னு போட்டோம். இந்த சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும்னா நான் என்ன சொன்னேன், 7/100 போட்டுங்க. இந்த மாதிரி பின்னத்தில் இருந்தால் ஒரு பெருக்களை போட்டு 1/100ன்னு பெருக்குங்க, அதுதான் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ மேலகத்தை மேலே பெருங்க, கீழகத்தை கீழே பெருங்க, முடிஞ்சிருச்சு. 1 7 7, கீழே வந்து 100 100 பெருக்குன்னா 4 0 போட்டுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4 0னா 10,000. 7/10,000. ஆன்சர் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு தசம பின்னத்தை பின்னமாக மாற்ற தெரியுதா அப்படின்ற டெஸ்ட் பண்ண தான். இது 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். கூடவே நான் என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக இன்னும் ஒரு கொஷின் சொன்னால் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இல்லையா? அதனால் 133வது கேள்வி பாருங்கள். 0.5% என்பது அப்படின்னு கேட்டாங்க. கீழே ஆப்ஷன் நான் பார்க்குறேன், 5/10, 5/100, 5/1000, 5/10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே பின்னத்தில் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணணும், இந்த 0.5ன்றது புள்ளி வந்துட்டாவே அது ஒரு இதுங்க தசம பின்னம். சரிங்களா? ஸோ தசம பின்னத்தை, அதாவது புள்ளி இருக்குது, புள்ளிக்கிட்ட மேலங்கிலியமாக மாற்றணும். மேலங்கிலியமாக மாற்றணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரு 0 கீழே வச்சுங்க, அதாவது 10. நெக்ஸ்ட்டு அந்த முழு நம்பரை அப்படி எழுதிங்க, 5/10. இதை சுருக்கலாமா சார்னா சுருக்கி தான் இங்கே வந்துக்குது, அதெல்லாம் வேணாம், அப்படியே இவ்வளோ தான். நான் பின்ன வடிவத்தில் மாற்றியாச்சு. தெளிவாயிடுச்சிங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இது எப்படி இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. 0.5 5/10% போடலாம். ஓகே, இது வரைக்கும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், அந்த நம்பரை கூடவே 100 தலைகையை போட்டு பெருக்கலாம். அதை தான் கீழே 100 வகுக்குதுன்னு சொல்கிறது. இப்போ புரிஞ்சிச்சா? புரியுது. இப்போ பெருங்க, மேலகத்தோட பெருங்க, கீழகத்தோட பெருங்க. 1 5 5ன்னு வரும். 10 கூட 100 பெருக்குனா 3 0 போட்டுக்கலாம், 1000. இதை சுருகலாமே சார்னா சுருகலாம். பட் ஆப்ஷனில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஷனில் எதில் நிறுத்துறாங்களோ அதோட நிறுத்திட்டா போதும், நம்ம அட்வான்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக புரிஞ்சிடுச்சா? ஓகேங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்தது உங்களுக்கு ஒரு மார்க் சம்ங்க. என்னென்னா 134வது சம்ம 0.03% என்பது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ 3/10, பி 3/100, சி 3/1000, டி 3/10,000. புரியுதா? புரியலன்னு சொல்லுங்கள். புரிஞ்சுன்னு ஒரு கமாண்ட் கொடுங்க. என்ன காசா பணமா? புரியுதுன்னா ஓகேப்பா, புரியுற மாதிரி நானும் சொல்கிறேன்னு சந்தோஷப்பட்டு போயில அப்படியே ஆன்சரும் போட்டுருங்க. ரைட்டா? ரைட். ஓகேங்க. அடுத்தது 135வது கேள்வி. 142.5% தசமமாக மாற்றினால் 7th நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப ஈஸி. 142.5% தசமமாக மாற்ற சொல்கிறாங்க. தசமன்னா கன்ஃபியூஷன் ஆவேனா, புள்ளி இருந்தால் தசமம், மேலேயும் கீழே நம்பர் இருந்தால் அது பின்னம், அவ்வளோதான். நீங்கள் புரியலன்னா குறிப்பு எது வச்சுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போது இதை என்னவா மாற்றணும், இப்போ நான் இது சதவீதத்தில் இருக்குது, இந்த சதவீதத்தை நான் நீக்கணும்னா கீழே 100 பெருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 142.5 × 1/100 இப்படியும் போடலாம். அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், மேலே பெருக்கிறீங்க, கீழே பெருக்குன்னா அப்படியே கீழே 100 வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போது இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இதை எப்படி அடுத்த கட்டத்தை சுருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்போ கீழே 2 0 இருக்குது, இதை நான் அடிக்கணும். அடித்தாதான்
தான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ கீழே 2 ஜீரோ இருக்குல்ல, இந்த 2 ஜீரோவை நான் எப்படி சார் கேன்சல் பண்ணலான்னா நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்க. கண்டிப்பாக இதை குறிப்பு எழுதி வச்சுங்க. இந்த இடத்துல புள்ளி இருக்குதா, எங்கே இருக்குது, 142.5 இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற புள்ளியை ஒரு ஸ்தானம் பின்னோக்கி பின்னாடி எடுத்துன்னு வந்து வச்சா ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ 14.25 அப்படின்னு வரும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இப்போ புள்ளி எங்கே இருக்குது, 14.25 இங்கிட்டு இருக்குல்ல, இதை ஒரு ஸ்தானம் பின்னாடி எத்தனை ஜீரோ கேன்சல் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி ஒரு புள்ளி நவுந்துடும். அப்போ புள்ளி இங்கே வந்துடுமா, அப்படி வந்தால் இப்போ 1.425 அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு போச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. ஸோ அப்படி பார்த்தா 1.425 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. புரிஞ்சிச்சா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் போகலாமா? போயிடுவோம். 136வது கேள்வி. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தசமம்னா என்ன சொன்னேன், புள்ளி வச்சிருக்கணும். ஆப்ஷன்ல எல்லாம் புள்ளி வச்சிருக்கா, ரைட்டு. இப்போ ஆப்ஷனே கண்டிப்பாக வராது, ஏன்னா 705 இருக்கு. தசமம்னு கேட்டாவே புள்ளி வச்சிருக்கணும், அப்போ அது கிடையாது. அதுக்கப்புறம் பிஆ சிஆ டிஆன்னு பார்த்துப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 70.5% சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சதவீதத்தை நான் நீக்கணும்னா கீழே 100 போட்டுக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நான் இந்த ஜீரோவில் கேன்சல் பண்ணணும். நான் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இந்த 70.5 இங்கே இருக்குது இல்லை புள்ளி, இது ஒரு ஸ்தானம் பின்னாடி வந்து உக்காந்துக்கும். அப்போது 7.05ன்னு மாறிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜீரோவை நான் கேன்சல் பண்ணால் இந்த 7.05 இருக்குல்ல, இந்த புள்ளி இங்கே வந்து நிற்கும். அப்போது புள்ளி 705 வெறும் புள்ளி வச்சா நல்லா இருக்காது, அதுக்காக பக்கத்தில் ஒரு ஜீரோ வச்சுக்கிட்டேன். அப்போ 0.705 ஆன்சர். இந்த ஜீரோ நீங்கள் போடாமல் வெறும் புள்ளி 705ன்னு போடலாம். பட் இந்த புள்ளி முன்னாடி இருக்கும்போது எப்போவுமே ஒரு ஜீரோ வச்சுக்கிட்டா நல்லது. சரிங்களா? அதனால ஜீரோ வச்சுக்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. என்னங்க குழந்தைங்க கொஷின்ங்க, என்னவோ போங்க, இதுதான் கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட ஒரு கொஷின் கேட்குறேன். 137வது கொஷின் ஹோம்வொர்க். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர், ஒரு பேட்ஸ்மேன், கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் வந்து 86 ஓட்டங்களை ரன்னை வந்து அடிக்கிறாரு. அதை தசமமாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 86% நீங்கள் தசமமாக மாற்றணும். தசமம்னா புள்ளி வச்சு எழுதணும். அவ்வளோதான். புரியுதில்ல? போடுங்க. ஆப்ஷன் ஏ 86, பி 8.6, சி 0.86, டி 860. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல தசமம்னு சொல்லிட்டாவே கன்ஃபார்மாக புள்ளி இருக்கும். அப்படி புள்ளி இல்லைன்னா அது கிடையாது. ஓகேவா? அப்போ 2 ஆப்ஷன் இல்லை, நீங்கள் பிஆ சிஆன்றதை கண்டுபிடிச்சாவே போதும். ரைட்டுப்பா. அடுத்தது 138வது கேள்வி. 0.5% தசமமாக மாற்றினால் 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதே 0.5 இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். அதை என்னவா மாற்றிருந்தாங்கன்னா பின்னமாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. எங்கே அந்த கணக்கு தோ இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இந்த கணக்கு தான். இதில் ஆப்ஷனில் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா மேலே கீழே நம்பர்ஸ் இருந்துச்சு, அதாவது பின்னமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தசமத்தை பின்னமாக மாற்றி அதுக்கப்புறம் 100 வந்து கேன்சல் பண்ணோம், அதாவது சதவீதத்தை நீக்கணும். ஓகேவா? பட் இந்த கணக்கில் அவங்க தெளிவாக நாங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது பாருங்க, இவங்கள தசமத்தில் தான் எது சொல்லியிருக்காங்க. 0.5% அப்படின்னு இருக்குது. இதை நான் நீக்கணும். எதை சதவீதத்தை நீக்கணும்னா நான் கீழே 100 பெருக்கலாம். கரெக்டுங்க. இப்போ இது அப்படியே சுருக்கின ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? இதே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 0.5 பின்னமாக மாற்றிடணும். பின்னமாக மாற்றிட்டு தான் சதவீதத்தை நீக்கணும். பட் இந்த இடத்துல எல்லாமே புள்ளி வச்ச நம்பராக இருக்குது. இங்கேயும் புள்ளி வச்ச நம்பர், கொஸ்டின்லையும் ஆப்ஷன்லேயும் புள்ளி வச்ச நம்பர்னால் நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா டைரெக்டாக அந்த 0.5க்கு கீழே 100 போட்டு விட்ருங்க. ரைட்டுப்பா. இப்போது நான் 0வை நீக்கணும். கீழே இருக்கிற ஒரு ஜீரோ நான் அடித்தா இங்கே 0.5ன்னு இருக்குல்ல, இந்த புள்ளி வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடுங்க, பின்னாடி ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடும். அப்போது 0.05ன்னு போடலாம். கரெக்டாக? இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இங்கே 0 இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்தானம் பின்னோக்கி வந்துடும். அப்படின்னா 0 இங்கே பாருங்கள், அந்த 0 கூட நீங்கள் போட வேணாம், 0.005. தெளிவாக புரியுதுங்களா? இந்த முன்னாடி புள்ளி இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0 இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான்.
தெளிவாயிடுச்சு இப்போது நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. புரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ 0.005 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது போகலாமா? அடுத்தது மேபி போன கணக்கு புரியலாம், இந்த கணக்கு புரிஞ்சுங்க. 139வது கேள்வி. 0.64% தசமமாக மாற்றினால் அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டாங்க. அப்போ 0.64%. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், மேலேயும் புள்ளி வச்ச நம்பரு, கீழேயும் புள்ளி வச்ச நம்பரு. அப்போ பிரச்சனையே இல்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சதவீதத்தை நீக்குன்னா 100 வகுத்துடலாம். கரெக்டாக? கரெக்ட். இப்போது இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணோம். கீழே ஒரு ஜீரோவை நான் கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் பின்னோக்கி நகரும். அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? 0 இங்கே பாருங்க, 0.064 எழுதலாம். எப்பவுமே புள்ளி முன்னாடி வந்தால் ஒரு 0 நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இது கொஸ்டினில் இருக்கிறதுல நம்ம வைக்கிற முறை. ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு 0 நான் கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இப்படி பின்னோக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போது இப்போ புள்ளி 0.064 எழுதலாம். இங்கே முன்னாடி புள்ளி இருக்கிறதால ஒரு 0 வச்சுக்கிட்டேன். அப்போ 0.0064. இங்கே பாருங்கள், 0.0064 பர்ஃபெக்டாக ஆப்ஷன் சியில் வந்துடுச்சு. இப்போ ஓகேப்பா, அடுத்தது போவோமா? வாங்க. இதுதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒவ்வொரு டைப்புங்க. ஸோ இப்போ பின்னத்தில் கொடுத்தா எப்படி போடணும், தசம பின்னத்தில் கொடுத்தா எப்படி போடணும், தசம பின்னத்தில் கொடுத்துட்டு பின்னமாக மாற்றி சதவீதமாக கேட்டாங்கன்னா எப்படி போடணுன்றது எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 2 கணக்கு தான். இதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி கிளாஸை முடிச்சுப்போம். 6/1/4% பின்ன வடிவத்தில் எழுதுக அப்படின்னு 7th நியூ புக்லேயும் இருக்குது. 7/5/2023 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. இப்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு இந்த மாதிரி ஷேப், இது ஒரு முழு நம்பர் 6. இது எப்படி இருக்குது? பின்னமாக இருக்குது. ஸோ ஒரு முழு நம்பரும் பின்னமும் பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலப்பு பின்னத்தில் ஐஸ்டினே வந்தால் கூட கணக்கு போட முடியாதுங்க. அடக்கடவுளே, அப்போ நம்ம எப்படி போகிறது? அந்த கலப்பு பின்னத்தை நீங்கள் பின்னமாக மாற்றணுங்க. அது எப்படி சார் மாற்றுறதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும்னா கீழே இருக்கிற 4 சைடில் இருக்கிற 6 கூட பெருக்கிடுங்க. 6 24 பெருக்கிட்டிங்களா? 24 வந்துச்சா? இந்த 24 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் கூட கூட்டிக்கணும். 24 ஒன்று கூட்டினா 25 வரும். கீழே இருக்கிற 4 அப்படியே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டேன். 25 இருங்க, இங்கே கீழேங்குதா? ஓகே, 25/4 வந்துருச்சு. இது சதவீதத்தில் இருக்குது. இப்போ பின்னத்தில் இருக்குது. ஓகேவா? பின்னமாக மாற்றியாச்சு. ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை நான் என்ன பண்ணணும், சதவீதம் நீக்கணும். நான் அழிச்சிடுறேன், இங்கே இடம் இல்லை. மொத்தமாக இஷ்டம் தெளிவாக புரியும். கீழே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துச்சு நல்லா கவனிங்க. 25/100 இது 25/4 வந்துச்சா? கரெக்ட். இப்போது இந்த சதவீதத்தை நீக்கிட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பின்னத்தில் இருக்குது. இதை சதவீதம் நீக்கணும். நீக்கணும் என்ன பண்ண சொன்னேன்? 25/4 போட்டுங்க. பக்கத்துலேயே ஒரு பெருக்கில் போட்டு 1/100 போட்டுங்க. முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ இதை சுருகுனா ஆன்சர். மேலக்கத்தோட பெருங்க, கீழக்கத்தோட பெருகலாம். அப்படி இல்லைனா இங்கே சுருகு முடிஞ்சால் இப்படி கூட சுருக்கிங்க, பிரச்சனை இல்லை. எப்படின்னா அங்கே பாருங்களேன், 25 4 25 100 கரெக்டாக. 25 25 50 50 50 100 4 முறை போட்டால் 100 வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 4 பெருங்க. நன்னாங்க 16 அப்படின்னு வரும். மேலே 1 இருக்கும். அப்போ 1/16 ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுக்கு ஒர்க்கே நீங்கள் தசம பின்னத்தை பின்னமாக மாற்றணும். அதான் ஒர்க்கு. சரிங்களா? அடுத்தது போவோமா? வாங்க. 141வது கொஸ்டின். 28 பின்வரும் சதவீதத்தை பின்னமாக எழுதுக அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. 28 கொடுத்துட்டாங்க. இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குதுங்க. கலப்பு பின்னத்தில் யாராலையுமே கணக்கு போட முடியாது. அப்போ முதல்ல இதை நான் பின்னமாக மாற்றணும். இதை நான் பின்னமாக மாற்றணுன்னா இங்கே கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 28 கூட பெருக்கணும். மாற்றி செஞ்சிடாதீங்க, பெருக்கணும். 28 28 28
3 முறை கூட்டினா 84 அப்படின்னு வரும். 8 8 16 எஸ் 84ன்னு வரும். கரெக்டாக? இந்த 84 கூட்டிங்க இல்லையா, இந்த 84 அதாவது 3 28 பெருக்குன்னா 84 வருது. சரியா? 3 முறை கூட்டினேன் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? பெருகணும். ஓகேவா? நான் வந்து 3ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 28 3 முறை கூட்டிக்கினேன். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சரிங்களா? ஓகே. 84 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட கூட்டிக்கணும். மேலே 1 இருக்குது. 84 1 கூட்டினா 85/3ன்னு வரும். சதவீதம் போட்டுக்கிட்டேன். இப்போது கலப்பினத்தை பின்னமாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இதை இந்த சதவீதத்தை நீக்கிட்ட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. சதவீதம் நீக்குன்னா 85/3 இன்ட்டு 1/100. கரெக்டாக? கீழே வந்து 100 போட்டுக்கணும். கீழே ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்கிறதால நான் இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ சுருகு முடிஞ்சால் சுருங்க, இல்லைனா பெருக்கி முடிச்சிடுங்க. சுருகில் 5 வாய்ப்பில் சுருகிற 1 5 5 2 5 10 20ன்னு வருமா? இங்கே 1 5 5ன்னு வரும். 8ல் 5 போனால் 3 வரும். பக்கத்தில் போனால் 35ன்னு வரும். 7 5 35ன்னு வரும். அவ்வளோதாங்க. இங்கே மேலே 17 வந்துடுச்சு. கீழே வந்து 3 2ன்னு இருக்குது. 3 20 எஸ் 1 3 3 2 3 6 60ன்னு கீழே வரும். மேலே 17ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் சுருக்க முடியாது. அப்போது 17/60 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிட்டத்தட்ட நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டைப் முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த புள்ளி வைக்கிற நம்பரு, பின்னத்தில் இருக்கிற நம்பரு, கலப்பினத்தில் இருக்கிற நம்பர்ஸு எப்படி மாற்றணும் தெளிவாக சொல்லிட்டு, தயவு செஞ்சு புரியுதுன்னு சொல்லுங்கள். புரியலனா எது புரியலன்னு சொல்லுங்கள். நோட் பண்ணி நான் என்ன குறிப்பு சொல்லணும் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த மாடலுக்கு போயிடுவோம். இது போதும். சரிங்களா? ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.